ஆடு மாடுடைய சாணம், மூத்திரம், பால், தயிர், நெய். அதுல செடியில வர பூச்சியெல்லாம் போகுது, நோயெல்லாம் போகுது, மண்ணு வளமாகுது, எல்லாம் பண்ணுது. 6வது மண்புழு வளர்க்கறது. நேற்று ராத்திரி கொண்டு வந்து மண்புழு பண்ண தங்கச்சாமி தென்னை மரத்துக்கு அடியில அப்படியே மார்சாலியா பரப்பி அதை மண்புழு உள்ள விட்டு தென்னை வலையை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், எடுத்து தெளிச்சு போயிட்டே இருக்கு. லாரியா போயிட்டே இருக்குது. பெருசா கார் வாங்கியிருக்கிறாரு பழனிசாமி, பெருசா மாடி வீடு கட்டி இருக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கேட்கறாங்களே கேள்வி, அங்கங்க ஒருத்தன் இந்த விவசாயம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கறாங்க. இயற்கை விவசாயம் லாபகரமா இருக்குமாங்க? இயற்கை மட்டும்தான் லாபமா இருக்குது. இங்க தென்னை மரத்துக்கு இடையில மண்புழு தயார் பண்ணி மண்புழு அப்படியே இருந்துட்டு அந்த மண்புழு எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. மண்புழு எருவு மட்டும் தான் போய் காசு வந்துக்கிட்டே இருக்குது. தென்னை மரத்துல தேங்காய் வைக்கிறது போனஸ்.